Welcome back to Lifestyle with Josh. Alright, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர் வடபழனியில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பண்ணுற சர்வீஸ் 7 இயர்ஸாக இவங்க பண்ணுற சர்வீஸ் என்னென்னா 50 rupees ஆரம்பித்த இவங்க புஃபே. எஸ், புஃபே, அதாவது சிக்கன் பிரியாணி, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், மீல்ஸு, நான்வெஜ், ஃபிஷ்ஷு, சிக்கன் அப்படின்னு என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் வந்துட்டு இன்னமும் அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எஸ், வாங்க உள்ளே போய் பார்ப்போமா? ரைட். ஸோ கைஸ், as you see, அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, லஞ்சும் இருக்குது, டின்னரும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த 50 rupees பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸு, நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இங்கே வந்து இவங்க ப்ரொமோட்டோ இல்லை உங்களோட சர்வீஸை தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க அவங்க. எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சாப்பாடு நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க, அங்கே எழுதிட்டு பார்த்தீங்களா 200 rupees உங்களுக்கு ஃபைன். ஆமாம், மெயினாக என்னென்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பாடு டேஸ்ட் பண்ணி நல்லா ருசித்து சாப்பிடுங்க. இதுதான் இங்கே இவங்களோட கான்செப்ட். ஏன் ஸோ பார்த்தீங்களா, இது வந்து லெமன் ரைஸ், இது வந்து சிக்கன் கிரேவி, இது மட்டன் கிரேவி. ஸோ நான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே க்ரௌடு பயங்கரமாக. ஸோ அதனால் நான் வந்து பார்சல் சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம வந்து ஒரு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அந்த டேஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, இது மட்டன் லெக்கு, இது ஃபிஷ் 60, இது மட்டன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், அப்புறம் சைட் டிஷ் சம் வெஜிடபிள்ஸ். ஸோ வாங்க கைஸ், இந்த மெஸ்ஸோட ஓனரை நம்ம சந்தித்து பார்ப்போம். அவங்ககிட்ட கேட்போம் எப்படி இந்த மாதிரி கட்டுப்படி ஆகுது, எப்படி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் டேஸ்ட்டு அதுக்கு எப்படி அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். சரியா? கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நம்ம கடை எவ்வளோ நாளாக இருக்குது சார்? இந்த கடை ஒரு 7 வருஷமாக இருக்குது, 7-8 வருஷமாக இருக்குது. காம்போ ஆரம்பித்து இந்த வருஷம் 6வது வருஷம் முடியும், 6வது ஸ்டார்ட். காம்போனா எப்படி? நமக்கு தான் ஒயிட் ரைஸ் இருக்கும், மத்தியானத்தில் காம்போ ஐட்டம் சொல்லிட்டு இருக்குது. ஒயிட் ரைஸ் இருக்கும், சிக்கன் குஸ்கா இருக்கும், நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்கும். எது வேணுமோ சாப்பிட்லாம், கலந்து சாப்பிட்டுக்கலாம். 50 ரூபா, அதான் 50 ரூபா. நைட்டில் வந்து ஒரு பரோட்டா, ஒரு சப்பாத்தி, அன்லிமிட்டட் தோசை, அன்லிமிட்டட் இட்லி, அதுவும் 50 ரூபா. எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இந்த காலத்தில்? பண்ணிக்கிட்டு இருக்கோம். விலைவாசிலாம் எல்லாம் ஏறிட்டே இருக்குது. எல்லாம் கஸ்டமர் சொன்னாங்க 10 ரூபா ஏற்ற வேண்டியதுன்னு, ஏற்றத்துக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஏற்றனா அதை வந்து சர்வீஸ் பண்ண விற்கிது. ஓகே, சம்பளம் வருது, சம்பளத்துக்கோசம் தான் நாங்கள் வேலை செய்யறது கடையில். சம்பளத்துக்கோசரம் வருது. அதனால் வந்து இன்னொரு ஆளை கொடுத்து நம்ம சம்பளம் மட்டும் இது பண்ணுறது, நம்மளே வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்குறோம். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும்? டெய்லி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் சார். வவ்வால் இருக்கும், கிழங்கா இருக்கும், ஜிலேபி இருக்கும், ஐலா இருக்கும், ஒவ்வொரு டைம் மஞ்சள் தூள் கூட இருக்கும். அது எப்போயா கூடையில் ஒன்று 2 வந்துடும். போட்டி இருக்கும், நுரையில் இருக்கும், சொரா போட்டுருக்கும், நண்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு ரேட்டா? இல்லை, ஆமாம், 50 ரூபா. எல்லாமே ஆக்சுவல் ஆவரேஜ் 50 ரூபா. சைடிஷ் சேர்த்தா 50 ரூபா, சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபா. 100 ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடு சோறு சாப்பிட்லாம். ஸோ சாப்பாடு வேஸ்ட் பண்ண 200 ரூபா. ஆமாம், கன்ஃபார்மாக அதுக்கான சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் 10 ட்ரிப் கேட்டாலும் 20 ட்ரிப் கேட்டாலும் நாங்கள் வைக்கிறது நாங்கள் ரெடி. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி சாப்பிடுவேன். உணவை வீணாக்கிறாங்க. அந்த சாப்பாடு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். வாழ்த்துக்கள். சிறப்பு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் பண்ணோன்ட்டு ரொம்ப சேனல்லேருந்து வாழ்த்துக்கள். ரொம்ப தேவை. நான் எனக்கு உலகம் ஃபுல்லாக வாழ்த்திட்டாங்க சார். எல்லா ஊர்லேருந்து இதை பண்ணியிருக்காங்க. ஃபோன் எனக்கிட்ட அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ நல்லா பண்ணுங்க, ஏன்னா உதவி வேணா கேளுங்க சொல்கிறேன். நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லுங்கள். ஸோ ஐம் பேக் ஹோம் கைஸ். கவலா ஃபிஷ் ஃப்ரை நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் 65, அப்புறம் ரசம், ஃபிஷ் கிரேவி, சாம்பார். இதுதான் வந்து இந்த கடையில் பயங்கர ஃபேமஸ். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? கம் ஆன், லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு ஃபிஷ் கிரேவி போட்டாச்சு.
along with fish 65. Okay, எப்படி இருக்கு பார்ப்போம். Big bite. ஐயோ செம்மையாக இருக்குங்க. காரம் வேறு லெவல். நல்லா வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. சீரியஸ்லி நான் சும்மா சொல்ல, நல்லா வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. யூ கைஸ் ஷுட் ட்ரை திஸ். நீங்கள் நல்லா அங்கே ஒரு வாட்டியாவது போய் ட்ரை பண்ணணும். இப்போது ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணலாம். கவலா ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா சூடாக செம்ம ஃப்ரையாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல மசாலாலாம் இதாகி சீசன் ஆகி நல்ல காரமாக நல்லா இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் ட்ரை பண்ணலாம். சரியா? கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு. ரைட். ஓகே, ஒரு பைட் போகலாமா? ஃபிஷ்ஷை கொஞ்சம் லைட்டாக பிச்சு அதுக்குள்ளே போட்டு ஒரு அல்லாம் வாங்க. ஐயோ சூப்பருங்க. கத்திரிக்காய் சாம்பார்னு நினைக்கிறேன். வேறு லெவல். செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. சீரியஸ்லி டெஃபினெட்லி இந்த கடைக்கு நான் திரும்ப போவேன். டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. வெயிட் பண்ண ஃபிஷ்ஷை லைட்டாக பிச்சு அதில் போட்டு டேஸ்ட் பண்ணுறதே அது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. சீரியஸ்லி நான் சும்மா சொல்ல, நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த கடைக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் ஒர்த் த மணி. வெயிட், நெக்ஸ்ட்டு ரசம் ட்ரை பண்ணலாம். ரசம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே சாப்பிட்டவங்களே நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஜென்ரலாக ரசம் சாப்பிட மாட்டேன். ஸோ இங்கே கம்பல் பண்ணனால நான் எடுத்து ட்ரை பண்ணுறேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா பிசைஞ்சு லேட் வேறு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கு. ரைட், let's try the chicken 65. It's nice. நல்லா இருக்குது. ரொம்ப ருசியாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்குது. சான்ஸே இல்லை. உண்மையிலே நல்லா ருசியாக இருக்குது. இந்த ஹோட்டலோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது அங்கே போயிட்டு ட்ரை பண்ணணும். லன்ச் டைம் போங்க, ஏன்னா அப்போ தான் நான் போயிருக்கேன். பட் இங்கே டின்னரும் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. எல்லாமே வந்துட்டு டாப் நாட்ச் டேஸ்ட்டில் இருக்கும். யூ ஷுட் ட்ரை திஸ் அட்லீஸ்ட் ஒன் டைம். சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்னால் சாப்பாடு காலியாக போதே அப்படின்னு ஃபீல் ஆகுது.
ஓகே guys, we're done with this video. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க நான் நம்புகிறேன். இந்த கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே and please subscribe, like and share. Bye bye.